வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி 414 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், ஸ்பாட் வந்து 314 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். நான் வச்சுங்க பேங்க் நிஃப்டி வந்து முதல்ல எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து 79 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. வேறஸ் பேங்க் நிஃப்டி -7 பாயிண்ட்ஸில் இருக்குது. 4 ஜாம்பவான்கள் சரியான ரேலி. ஆனாலும் மார்க்கெட்டில் வந்து அந்த துருதுருப்பு இல்லை. சரி, இந்த மந்த் கான்ட்ராக்ட் தான் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்னா 300 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. 53,000. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 1300 பாயிண்ட்ஸ் 1072 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. அண்ட் இருந்தும் டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்றது சம்திங் வெரி சீரியஸ்லி ராங். 4 ஜாம்பவான்கள் யார்? HDFC, ICICI. இன்ஃபேக்ட் HDFC வந்து நிஃப்டியோட மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி. இன்ஃபேக்ட் நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது வந்து க்ளோஸ் டு அபவுட் 51 பாயிண்ட்ஸ் HDFC பேங்க் மட்டுமே கொடுத்துருக்கு. ICICI ஒரு 34 பாயிண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே சேர்த்தா 85 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 85 பாயிண்ட்ஸ் வந்து இவங்க மட்டுமே கொடுத்துருக்குறாங்க, மற்றவங்களாம் ப்ளஸ் SBI. ஸோ இவங்க 3 பேருமே வந்து மேஜராக வந்து நிஃப்டியை வந்து தூக்கி இருக்கிறாங்க. இது இல்லாத ரிலையன்ஸில் வந்து ஹெவி ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பயங்கர ஷார்ட்டில் இருந்தாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டான். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அபவுட் 1.3% அப்பு. L&T அடுத்த ஒரு ஜாம்பவான் 4.15% வந்து அப்பு. அவன் ஒரு 34 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே தூக்குனனால நிஃப்டி வந்து டக்குன்னு தூக்குச்சு. நம்ம இது எதிர்பார்த்தோமா? எஸ், நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளோட தேர்ஸ்டே வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த 23,850 ரெசிஸ்டன்ஸு, அதாவது சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதுக்குமா ரெசிஸ்டன்ஸாக மாறினது வந்து நிற்காது, பிச்சுக்கிட்டு மேலே போகும். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,400 500 அந்த ஜோனில் வந்து நிற்குன்றது சொன்னோம். ஆல்மோஸ்ட் அந்த ஜோனில் தான் வந்து நிற்குன்றது இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கே 24,300 வந்துடுச்சு. என்ன இன்னொரு 100, 150, 200 பாயிண்ட்டு தானே தொடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்னமும் நிறைய பேர் ஷார்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஷார்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட் வந்து இந்த வாரத்தில் இறக்க மாட்டாங்க. ஏன் இறக்க மாட்டாங்க? யாரெல்லாம் ஷார்ட்டில் இருக்காங்க அவங்க அடுத்த மந்த்துக்கு ரோல் ஓவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மந்தில் பைக்கு போயிட்டு அடுத்த மந்த்துக்கு ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர். எப்படி வந்து இந்த மந்த்து நான் ஷார்ட் பண்ணுறேன், பை பண்ணுறேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு மணி தான், அந்த மணிக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக நான் வந்து அடுத்த மந்த்துக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம எதிர்பார்த்த ஏற்கனவே டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் அடிக்கடி வந்து எலியட்ஸ் வேவில் நான் டைம் கரெக்ஷனுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உண்டு. அந்த டைம் கரெக்ஷன்ஸில் மேபி அப்போ வந்து மிஸ் ஆகும், டைமிங்ஸ் மிஸ் ஆகும். பட் டைம் கரெக்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அண்ட் நான் மறுபடியும் நிறைய தரம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்போல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அது நடக்காது. ஸோ மார்க்கெட் பெருசாக கீழே உழுவும் நினச்சிட்டு இருந்தப்போ மார்க்கெட் அப்படியே சைட்வேஸில் கில் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து 4 நாள் கீழே இறக்கி அடுத்த 4 நாள் மேலே தூக்குறாப்புல. ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் நடுப்புறையே முடிஞ்சிருச்சு. அந்த 23,800 to 24,000 அந்த லெவல் இருக்குல்ல, அந்த டைம்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாள் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ டவுன் சைட் டச் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. 24,400 500 லெவலில் டச் ஆச்சுனால் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸும் முடிஞ்சிடும். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் போகலாம்? மேக்ஸிமம் 24,900 வரைக்கும் போகலாம். 900 க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அது கரெக்ஷன்ஸ் கிடையாது, அப் மூவ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சொல்ல முடியாது. அந்த லெவலை க்ராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் எவ்ரி ஸ்டாக் L&T, HDFCயை விட்டுட்டு மீதி எல்லா ஸ்டாக்குமே வந்து டவுன் சைட் ரிவர்சலுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் 1,200 லெவலில் இருக்கும் போதும் நம்ம வந்து அதுக்கான இலக்கு 800, 880 அந்த லெவல் வரலாம்னு சொன்னப்போ நிறைய பேர் சிரித்தாங்க. இன்றைக்கி இட் கேம் பிலோ 800 வந்துட்டு தானே ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி இல்லை, போன வாரம். ஸோ எப்பயுமே வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் வந்து நிறைய நாள் வந்து லாங் டேர்ம் விஷன்ஸில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அடுத்த 3 to 6 months விஷனில் சொல்லிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக ப்ராபப்ளி ஃப்ரம் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து வெரி ஷார்ட் டேர்ம் விஷன். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பயங்கர ரேப்பிடாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு அது தேவைப்படுதுன்றதான் நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரைடே இன்னைக்கு
சம்மர் ரேலி, இன்றைக்கும் சம்மர் ரேலி, எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங் ரேலி. மறுபடியும் நான் சொல்லேன், யாருமே வந்து லாங் போகல, ஷார்ட் கவரிங் ரேலி போயிட்டுருக்கு. அப்போ ஹெச்டிஎஃப்சியில் வேறு ஒன்றுமே இல்லை. எம்எஸ்சிஐ இது இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸு, அந்த இண்டெக்ஸில் வந்து ரீஅலைன்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஹெச்டிஎஃப்சிக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு சில பணங்கள் உள்ளே வருது. வந்தால் டெஃபினெட்லி ஹெச்டிஎஃப்சி மேலே தான் போகும். இன்னும் எவ்வளோ தூரம் போகலாம்? டெக்னிக்கலாக கரண்ட் லெவலில் ரைட் 1785 இருக்குது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. க்ளோசிங் ப்ரைஸில் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 1785 இருக்குது. ப்ராபப்ளி 2000 வரைக்கும் போகுன்றது நான் சொல்ல போகலாம். ரைட், எவ்வளோ நாளைக்குள்ளே போகலாம் தெரியாது. ஏன்னு சொன்னால் அடுத்த 2 நாள் 3 நாளில் வந்து வேவ் 4 மார்க் ஆகிடும். சப்போஸ் அந்த 24,500 லெவலில் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பார் சைன் வருது. அது இட் குட் பி இன் 75 minutes ஆர் 50 minutes, 60 minutes ஆர் டே சார்ட், எதில் வேணாலும் ரிவர்சல் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ரிவர்சல் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் த ஸ்லைடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்லைடு வந்துச்சுன்னால், வருன்றதை நான் சொல்ல, வந்துச்சுன்னால் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பார் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்லைடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் லைக்லி தேர்ஸ்டே அன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் இருக்குமோன்றது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இட் இஸ் 3 முடிச்சு 4க்கு மேலே போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி ரிலையன்ஸ் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் ஐம் நாட் ஏபிள் டு கம் அவுட் இமீடியட்லி, டக்குன்னு மைண்டில் நிற்க மாட்டேங்குது. நிறைய சார்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த 2 ஸ்டாக்கில் இல்லை. ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி, இன்னொன்று வந்து எல்என்டி வந்து ப்ராபப்ளி இப்போ வந்து 3700 ரேஞ்சில் இருக்குது. ப்ராபப்ளி இட் கேன் கோ ரைட் அப் டு 4000, 4100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து இன்னும் ஒரு 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 2-3 நாளில் கவர் பண்ணுமா தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து நிறைய ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50ல் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்லை மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப், மக்கள் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்துங்க. அது வந்து மோர் ஆன் டவுன் சைடு இருக்குது. இதில் விதிவிலக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், மறுபடியும் நான் சொல்கிறேன், விதிவிலக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அந்த பேங்க்ஸில் வந்து எஸ்பிஐ விட்டுருங்க. இந்த எஸ்பிஐ விட்டுட்டு மீதி எல்லாமே ஜோஹோ மீட்டிங்கில் நிறைய சார்ட்ஸ் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் கனரா பேங்க் ஆகட்டும், யூனியன் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், இல்லை பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இது எல்லாமே வந்து மோர் ஆன் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து கேட்கலாம், மார்க்கெட்டே கீழே விழும்போது இது அப்சைடு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது. இது தனியாக போட்டும் அது தனியாக போட்டும் தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பிஇஎல்லும் வந்து வேவ் 4 கீழே முடிச்சுட்டு வேவ் 5க்கு மேலே போயிட்டுருக்கு ஆன் டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட். பட் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்குது? மந்த்லி சார்ட் கரெக்ஷன் வருது சொன்னால் என்ன ஆகுனால், வீக்லி சார்ட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுமான்னு தெரியாது, டைம் கரெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ப்ராபப்ளி அடுத்த ஒரு 10-12 வீக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 2-3 months. ஏன்னு சொன்னால் மந்தில் ஒரு பார் வரத்துக்கு 1 month பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் 10 to 12 வீக்ஸ் வந்து மோர் ஆன் சைட்வேஸில் போகலாம் வித் ஸ்லைட் அப் அண்ட் டவுன். ஸோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் பெயினாக இருக்கும். ஸோ பார்க்க வேண்டியது, நவம்பர் கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிட்டு டிசம்பர் கான்ட்ராக்ட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, நம்ம அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய ஸ்டாக்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எஸ்பெஷலி சீமென்ஸ், இதெல்லாம் நல்லா அடி வாங்கின ஸ்டாக்ஸு. கோல்கேட்டு, காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஆர்இசி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸ், இது எல்லாமே வந்து சரியாக அடி வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் டன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். எடுத்து பாருங்களேன், அதானி போர்ட்லாம் வந்து இன்றைக்கி 2.5% அப்புன்னா 2.7% அப்பு. என்ன ரீசன்ஸ்? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங். ஒன்றும் வந்து பெரிய அப் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்கல. இதில் லாரஸ் லேப் வந்து எஸ் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. டெஃபினட்டாக ஐடியா செல்லுலார் வந்து இட் இஸ் ஒன்லி அ புல் பேக் ரேலி. நிறைய ஸ்டாக்ஸ் இதே மாதிரி தான். மெட்டல் ஸ்டாக்ஸில் ஆகட்டும், என்எம்டிசி வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டிகிட்டு இருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், என்எம்டிசியோட இன்னையோட டே லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். சேல் எல்லாமே வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான டைம்.
இந்த புல் மேலே வர்றது வந்து இட் இஸ் மோர் ஃபார் எக்ஸிட் ரேதர் தென் ரீஎன்டர். பியூட்டி என்னன்னா டாலர் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னு சொன்னால் கோல்டு சில்வர்லாம் கீழே விழுவும். பட் இன்னைக்கு வந்து போன வாரம்ன்றது தேர்ஸ்டே ஃப்ரைடே டாலர் இண்டெக்ஸும் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி க்ரூட் ப்ரைஸும் ஏறிச்சு. அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வரும் ஏறிச்சு. காரணம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாரும் கையை எப்படி பிடிச்சிட்டு இருந்தான். ரஷ்யாக்காரன் எத்தனை குண்டு போட போகிறான், இஸ்ரேல் வந்து எத்தனை குண்டு போட போகிறான்றது பயம். ஸோ இதனால நோபடி வாண்டட் டு டேக் ரிஸ்க், வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸும் கீழே விழுந்துட்டுருக்கு, கோல்டும் கீழே விழுந்துட்டுருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 1.1% கீழே விழுந்திருக்கு. சில்வர் 1.7% கீழே விழுந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. க்ரூடு வந்து ஏறினதை அப்படியே நின்றுட்டு இருக்க வழியே ஃப்ளாட் நெகட்டிவாக தான் இருக்க வழியே பெருசாக விழுல. பட் கோல்டு அண்ட் சில்வர் விழுந்திருக்கு. இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 7,950 அந்த லெவலில் இருக்குது. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 92,200 அந்த லெவலில் நிற்கிது. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட பர் கேஜி சில்வர் ரேட்டு. பட் ருப்பியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா போன வாரம் 84, 45, 50 அந்த ஜோனில் இருந்துச்சு. இப்போ ரைட் நோ 84.30 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்த 2 நாள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிக மிக கம்மியாக இருக்குது. மோர் ஆஃப் கவுண்டர் ட்ரெண்டு டவுன் சைடில் இருக்குது. இது கவுண்டர் ட்ரெண்ட் மறுபடி டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம் ஒன்று. ரெண்டாவது மோர் ஆஃப் எ எக்ஸிட். இது வந்து எக்ஸிட்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் போன வாரமே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ரிஸ்க் எடுக்க முடியல, உங்களுக்கு டென்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸிட் பண்ணி கேஷில் உட்காருங்க. இல்லை அடுத்த சில நாட்களில் ஒரு புல் பேக் ரேலி வரும். புல் பேக் ரேலி இஸ் மோர் ஃபார் எக்ஸிட்க்கு. ஒரு சில பேர் நினைக்கலாம் இங்கேருந்து நியூ ஆல் டைம் ஹை போகுமா, சொல்ல தெரியாது. லெட்ஸ் நாட் மேக் எனி டிசிஷன் until unless 24,900 அப்சைடை பிரேக் பண்ணாத வரைக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.